ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக சர்ச்சுக்கு வந்துட்டோம். சர்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு மன்றாடு ப்ரேயர் வச்சாங்க. அது முடிஞ்ச உடனே ஃபாதர் வந்தாங்க. ஃபாதர் வர்றதை வந்து அவரை வரவேற்கிறதுக்காண்டி குடத்துல மஞ்சள் தண்ணி வச்சு தேங்காய் மாவிலெல்லாம் வச்சு எல்லாம் ஆராத்தி எடுத்து அப்போ ஒரு பாட்டு படிச்சுட்டு ஃபாதரை வந்து வரவேற்றாங்க. நல்லா இருந்தது அந்த சீன். வந்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஹிந்து கோயிலில் இருக்கிற மாதிரி இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஹிந்து சேர் அத்தனையுமே வந்து ஆர்ச் சர்ச்சில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே அது முடிஞ்சவொடனே ஃபாதர் போய் ஸ்டேஜில் ஏறி ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தார். ப்ரேயர் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாம் வந்து நாங்கள் எல்லாம் உட்காந்து சைலண்ட்டாக கேட்டுட்டு இருந்தோம். அவர் வந்து சில இந்த வருஷத்துக்கான 2026 பிறக்க போகுது, 2025க்கான வாக்குத்தத்தம் இருக்கு இல்லையா, அதை அதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற சின்ன சின்ன குட்டீஸ்க்கெலாம் வந்து பாட்டு படித்தாங்க. அப்புறம் அதாவது கிறிஸ்டின் படி ப்ரேயர், அதாவது மந்திரங்கள்லாம் சொல்லி நடந்தது. இது கூடால வந்து ஏசப்பா மணி 12 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக 12 மணிக்கு ஃபாதர் வந்து அந்த கை குழந்தை ஏசோடைய அந்த குழந்தைய வந்து குழந்தை கிடையாது, குழந்தை உருவத்தில் இருக்கிற ஒரு குட்டி பொம்மை, அதை வச்சு ப்ரேயர் பண்ணி பாருங்கள். அந்த ஒயிட் கலராக வச்சுருக்கோம்னா அதில் தான் வந்து 12 மணிக்கு வந்து இந்த கொண்டு வர்றாருல ஃபாதர் கையில், அதை கொண்டு வந்து அப்படியேவும் அந்த மாட்டு தொழுவத்தில் வந்து வச்சாங்க. அது நேரம் பார்த்திங்கன்னா எல்லாம் பயங்கரமாக கைத்தட்டல் பாட்டு எல்லாம் சூப்பராக இருந்தது. வச்ச உடனே எல்லாமே அதை வீடியோ எடுத்தாங்க. அந்த குடிலுக்குள்ளே போட்ட உடனே சாம்பிராணி வாடெல்லாம் போட்டு பயங்கரமாக கிளாப்லாம் பயங்கரமாக பண்ணாங்க. எல்லாமேவும் ஃபாதர் உள்ளே வந்து வச்சதுக்கப்புறம் நல்லா சாம்பிராணி வாடை போட்டு ஏசு கிறிஸ்து பிறந்தது. அதோட வந்து அப்புறம் அதோட ப்ரேயர் முடியலை. அதாவது நம்ம வந்து அந்த குழந்தை உருவ சுருவத்தை வந்து அந்த மாட்டுத்தொழுவ தொட்டியில் வந்து ஃபாதர் வச்சுட்டாரு அப்படின்னா ஏசு கிறிஸ்து பிறந்துட்டார்னு அர்த்தம். பாருங்கள், புகையாக வருது பாருங்கள். இப்போ தான் சாம்பிராணி வாடையெல்லாம் போட்டாங்க குழந்தைய, அந்த ஏசு கிறிஸ்து குழந்தைய வச்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ப்ரேயர், ஒரு சில கருத்துக்கள் சொன்னார் ஃபாதரு. அது பேசினதுக்கப்புறம் ஆர்ச் சர்ச்சில் வந்து நன்மைன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க, அது கொடுக்க ஆரம்பித்தாங்க. நானும் வந்து நன்மை எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ ஹிந்து மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணதுனால எங்கள் கிறிஸ்துவ முறைப்படி அது வந்து வாங்கக்கூடாது. அதனால் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் ரிலேட்டிவ் எல்லாமே போய் வாங்கினாங்க. நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து காணிக்க போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நிறையா ஒரு சிலர் அவங்களால இவ்வளோதான்னு சொல்லிட்டுலாம் கிடையாது, அவங்கவுங்க கையில் கொடுக்குறத வந்து காணிக்கையாக போடணும். என்னால் முடிஞ்ச ஒரு சிறு காணிக்கையை நானும் வந்து போட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காணிக்கை கொடுத்து முடித்த உடனே அப்புறம் ஒரு சின்ன ப்ரேயரு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக இருக்கணும், நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன கருத்துக்கள்லாம் வந்து ஃபாதர் சொல்லிகிட்டு இருந்தார். இது கூடாலே வந்து எல்லாமே வந்து அந்த குழந்தை சிறுவம் வந்து அந்த மாடு தொழுவத்தில் வந்து ஃபாதர் வந்து வச்சார் இல்லையா, அதை போய் எல்லாம் போய் பார்க்க போனாங்க. சரி, கூட்டத்துக்குள்ளே எதுக்கு நம்ம போய் பார்க்க போய்கிட்டு ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ப்ரேயர்லாம் முடிய தட்டியும் இருந்தோம். அப்புறம் நிறையா வந்து கிறிஸ்துவ பாடல்கள்லாம் லேடிஸ்லாம் பாடினாங்க. நானுமே வந்து மேரேஜுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே எனக்கே மறந்து போயிட்டு மேரேஜ் முடிஞ்சு இப்போ எனக்கு 19 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் கிறிஸ்டின் பாட்டு எல்லாமே மறந்து போயிடுச்சு. நிறைய குழந்தைகள், நிறைய லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகழகாக பாட்டு படித்தாங்க. கேட்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா சர்ச்சில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய ஸ்டார்லாம் கட்டியிருந்தாங்க, சீரியலு அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியாக ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ப்ரேயரே வந்து முடிஞ்சிடும். நான் வந்து அந்த ஃபாதர் வந்து வச்சார் இல்லையா குழந்தை இயேசுவை, அதை வந்து நல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து, ஆனால் என்ன தான் இருந்தாலும் அந்தளவுக்கு கிளியராக தெரியலை. உங்களுக்கு அந்த ரோஸ் கலர் மாலை பக்கத்தில் ஒரு குட்டியோண்டு தலை மாதிரி தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து ஃபாதர் வந்து வச்ச ஒரு ஏசப்பாவுடைய குழந்தை, ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சார். நிறைய கூட்டங்கள் இருந்ததுனால என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இந்த சர்ச்சுக்கு போயிட்டோம். இந்த சர்ச், இது என்ன சர்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெந்தேகோஸ் சர்ச்சு. இங்கே வந்து சுருவங்கள் எதுவுமே இருக்காது, ஒன்லி வந்து வசனங்கள் மட்டும் வச்சு இங்கே வந்து ஜெபம் நடந்தது. சரி, இந்த சர்ச்சுக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நைட்டே வந்து 12 மணிக்கு கிறிஸ்து பிறப்புக்கு ஆர்ச் சர்ச்சுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் சமையல்லாம் முடிச்சுட்டு குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் இந்த பெந்தேகோஸ் சர்ச்சுக்கு வந்துட்டோம். எல்லாம் ப்ரேயர்லாம் இங்கேயும் பயங்கரமாக நடந்து முடிஞ்ச உடனே இங்கே ஃபுல்லாகவே இருந்தோம். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கேக் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு வர்ற வழியில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு காய்கறி கடையில் நின்று தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கினோம். அந்த காய்கறி கடையில் வீட்டுக்கு வந்து திருப்பி சமையல் பண்ணணும் இல்லையா, அதுக்காண்டி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப எல்லாத்துக்கும் பசி ஆயிடுச்சு. அப்படியே அங்கே கொஞ்சம் ஒரு கூல் ட்ரிங்க்ஸு குடிச்சிட்டு ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா
சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேசாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இப்படி தான் எங்களோட கிறிஸ்மஸ் முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.